கடந்த 10 மாதங்களாக சாயப்பட்டறை வரக்கூடாதுங்கிறத சேலம் நீராதார பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே ஒருங்கிணைஞ்சு நம்ம அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். அதில் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஜிஓ நம்பர் 191/22ங்கிற ஆணையின்படி ஜவுளி பூங்காவில் கழிவு சார்ந்த டையிங் அண்ட் ப்ராசஸிங் வராது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. ஊடக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக அனைவரும் இதை கூட நின்று ஒருங்கிணைச்சு செஞ்சதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அதில் ஜவுளி சார்ந்த தொழில் வருதுங்க. ஆனால் சாயப்பட்டறையும் சாய கழிவுகள் சார்ந்த தொழில் வராதுங்கிறத கலெக்டர் ஐயா ஜிஓ வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்கே மூர்த்தி, சேலம். தமிழ்நாடு அரசும் சேலம் மாவட்ட நிர்வாகமும் ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளது. அது எங்கள் 40 கிராம மக்கள், அதாவது ஜாகிரம்மா பாளையத்தை சுற்றியுள்ள 40 கிராம மக்களுக்கும் மிக மகிழ்ச்சி. என்னவென்றால், கடந்த ஓராண்டு காலத்திற்கு முன்பு சேலம் யான் கலரிங் பார்க் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் 60 சாயப்பட்டறைகள் அமைப்பதாக அறிவித்து அறிவிப்பாணை வெளியிட்டது. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக 40 கிராம மக்களும் ஒன்றிணைந்து பல்வேறு விவசாய சங்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக இன்றைக்கு சாயப்பட்டறைகள் வராது என்று வெளியிட்டுள்ளது. அதை நாங்கள் 40 கிராம மக்களும் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் எங்களுக்குள்ள ஐயப்பாடு என்னவென்றால், ஜவுளி பூங்கா வராது, ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜவுளி பூங்கா இதே மாதிரி ஒரு தமிழக அரசாணையை வெளியிட்டு அங்கே சாயப்பட்டறை வந்தால் என்ன செய்வது? அதேபோல் அதே அர்த்தனாரி லூம்ஸ் நிறுவனத்திற்கு தான் மீண்டும் இந்த நிலங்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்படுகிறது. அதேபோல் சந்தை மதிப்பு பார்த்திங்கன்னா 3000 கோடி ரூபா மதிப்பை 100 கோடி ரூபா சிப்காட் மூலியமாக அதை வழங்குறாங்க. அதுக்கும் அரசு எங்களுக்கு விளக்கம் அளிக்கணும். அதேபோல் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிம வளம் நிறைந்த அந்த பகுதியில் 100 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 5000 கோடி ரூபாயை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்லேருந்து சேலம் மாவட்ட நிர்வாகம் வசூலிக்குமா? அதற்கும் எங்களுக்கு கேள்வி வேணும். ஆகவே ஒரு முறை ஒப்படைத்து விட்டால் நாங்கள் அங்கே உள்ளே போய் பார்க்குறதுக்கோ இல்லை சந்திக்கிறதுக்கோ எங்களுக்கு அங்கே அனுமதி மறிக்கப்படும். ஏன்னா இப்போவே எங்களை கேட்டு போட்டு அடைச்சி போராட்டம் உள்ளே போக அனுமதிக்கிறது இல்லை. அதன் விளைவாக நாங்கள் இந்த அறிவிப்பானையே வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அங்கே ஜவுளி பூங்காங்கிற பெயரில் சாயப்பட்டறை வரக்கூடாது, ஜவுளி சார்ந்த என்ன தொழில் வருது அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட விளக்கணும். முடிந்தவரை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த நிலத்தை ஒப்படைக்காமல் இருந்தால் பரவாயில்ல. மிக குறைந்த சந்தை மதிப்பு வாங்குறதுக்காக தான் இந்த அறிவிப்பாணையை மாற்றி அவங்க வாங்கியிருக்காங்களோன்ற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்குது. அதை அரசாங்கம் நிறைவேற்றி செய்யணும். நன்றி.